மாணவிக்கு பாதுகாப்பில்லை கண்டிக்கின்றோம். வணக்கம். பிஜேபியின் ஹிப்போக்ரசியை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார். தன்னை சாட்டையாலும் அடித்துக் கொண்டார். அந்த காட்சி நீங்க பார்த்திருப்பீர்கள். மிகப்பெரிய அளவில் வைரலாக அந்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அதே போன்ற டிராமாவையும் செய்து வருகிறார்கள். எதற்காக டிராமா என்று கூறுகிறேன்? கூகுளில் சாட்டையடி என்று சர்ச் செய்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். அப்படியே தோல் பிஞ்சு ரத்தம் சுட்டு சுட்டாகபடியும் அதுதான் உண்மையான சாட்டையடி. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மெலிந்தான லைட் வெயிட் ஒரு கயத்தை தயாரித்து அதை சுற்றி அடிக்கக்கூடிய ஸ்டைலும் நீங்க பார்த்தீர்கள். அப்படியே அந்த சாட்டை உங்களை சுத்தி வருகிறது, வேற எதுவுமே கிடையாது. அதாவது அவர்களுக்கு வலிக்காமல் நோகாமல் எப்படி ஒரு நாடகத்தை நடத்தலாம் என்கிற ரிசர்ச்சை செய்து இந்த வேலையை பார்த்திருப்பார்களோ என்னவோ. அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டு பெண்களை பற்றி இந்த அளவில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மற்ற நபர்களுக்கும் அப்படித்தானா? பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், அவர்கள் மீது ரேப் கேசஸ்கள் இருக்கிறது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ்கள் இருக்கிறது. மணிப்பூரில் நடந்தது என்ன, கர்நாடகாவில் நடந்தது என்ன, ஐஐடி பிஹெச்யூவில் நடந்தது என்ன, இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் நடந்தால் கூட அண்ணாமலை அவர்களுடைய உள் ஆத்மா அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுடன் நடந்த உடனேயே அண்ணாமலை அவர்கள் கொந்தளித்து விட்டார். முதலில் இந்த பெண்ணை பற்றி நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். இந்த பெண்ணுடன் நடந்தது மிக கொடூரமான விஷயம். அதை ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்ல எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இது போன்ற சம்பவங்களை அவர்கள் கடுமையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் அதற்கான சரியான ஆக்ஷனை எடுக்க வைக்க வேண்டும். இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த ஒரு சரியான தீர்ப்பு, அதையும் நான் வரவேற்கிறேன். 25 லட்சம் ரூபாய் அந்த பெண்ணிற்கு தமிழ்நாட்டு அரசாங்கமே கொடுக்க வேண்டும். எதற்காக? அவர்கள் இந்த வழக்கை மிஸ்மேனேஜ் செய்வதற்காக. எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆனது, எப்படி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லாமலேயே போலீசார்கள் இதை பற்றின பிரஸ் மீட்டை வைக்க முடியும்? அந்த பெண்ணிற்கான பாதுகாப்பு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய கல்வி எங்கேயுமே நிற்கக்கூடாது, தடைபடக்கூடாது. 19 வயதான அந்த பெண்மணி, அந்த பெண்ணிற்காக அனைத்தையுமே அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த மிக தெளிவான தீர்ப்பை இன்னைக்கு வழங்கியிருக்கிறார். இன்னொரு பக்கம் டிஎம்கேவுடன் அந்த நபருடைய பல்வேறு படங்கள் வெளியானது. இல்ல இந்த நபருக்கும் டிஎம்கேவுக்கும் சம்மதம் இல்லை என்று வேற கூறுகிறார்கள். மா சுப்பிரமணியம் அவர்களாக இருக்கட்டும், அல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இது போன்ற மூத்த தலைவர்கள் அல்ல முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்களுடன் ரொம்பவே நெருக்கமாக அந்த நபர் படம் எடுத்துக் கொண்டது. இதுவும் அந்த நபருடைய அகங்காரத்தை, மிஸ்யூஸ் ஆஃப் பவரை எடுத்து காட்டுகிறது. இந்த இடத்தில் டிஎம்கே நிச்சயமாக அந்த கனெக்ஷனை ஏற்றுக்கொண்டு அந்த நபருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தால் அதை பாராட்டலாம். ஆனால் இல்லை நாங்க எதுவுமே செய்யவில்லை, இந்த நபருக்கும் எங்களுக்கும் சம்மதமே இல்லை என்று பேசுவதே ஒரு மிகப்பெரிய தவறு. படங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறு நடப்பது, அதை திருத்திக் கொள்வது, அந்த தவறு திரும்பி நடக்கக்கூடாது என்கிற விஷயத்தை எடுத்து வைப்பதுதான் ஒரு சரியான அரசியல் கட்சி, சரியான அரசாங்கத்திற்கான அழகு. இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வந்தாங்க. தமிழ்நாடு, மணிப்பூர், கர்நாடகா, இப்போ ஐஐடி பிஹெச்யூவில் 3 பிஜேபி கேடர்ஸ் கேங் ரேப் அங்க இருக்கக்கூடிய மாணவியுடன் செய்து அந்த 3 பேருக்குமே இப்ப 2 வாரத்துக்கு முன்பு பெயில் கிடைத்தது. பெயில் கிடைத்த போது எந்த விதமான நாடகத்துடன், எந்த விதமான வரவேற்பு
அந்த நபர்களுக்கு கிடைத்தது. ரேப் விக்டிம்ஸ் எந்த அளவில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய மன நிலை எப்படி இருக்கும் இந்த நபர்கள் இப்படி இவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் போது. பில்கிஸ் பானுவுடைய குற்றவாளிகள் 11 பேர் இதே மோடி அரசாங்கம் அவர்களை வெளிவிட்டது. அவர்களுடைய கனெக்ஷனும் விஹெச்பியுடன், விஸ்வ இந்து பரிஷத்துடன். அன்னைக்கு அண்ணாமலை சாட்டை எடுத்துக் கொள்ளவில்லை. எதற்காக ஐஐடி பிஹெச்யூ எங்களுடைய கேடர்ஸ், பிஜேபி கேடர்ஸ் இவர்களை வெளிவிட்டீர்கள், மனவேதனையாக இருக்கிறேன். அன்னைக்கும் நீங்க சாட்டையடி அடித்துக் கொள்ளவில்லை. இந்த நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிஜேபியை சார்ந்த நபர்கள் அன்னைக்கு நீங்க சாட்டை அடித்துக் கொள்ளவில்லை. இந்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி இந்த விஷயத்தை கையாண்டது, அதற்கு அதிருப்தியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம். அது ஒரு சரியான கேள்வி, சரியான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் விமன் சேஃப்டி, எப்படி பிஜேபியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். நரேந்திர மெஹ்தா, பிரிஜ்பூஷன் சரண் சிங், கர்நாடகாவை சார்ந்த எம்எல்ஏ, இது போன்ற பல்வேறு நபர்களுடைய அந்த கதையும் நான் உங்களுக்காக திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். நரேந்திர மெஹ்தா ஃபார்மர் பிஜேபி எம்எல்ஏ, மகாராஷ்டிரா அந்த மாநிலத்திலிருந்து ஒரு ரேப் அண்ட் ஹராஸ்மெண்ட் அக்யூஸ்ட், பிஜேபியோடைய கார்பரேட்டர், இதே பிஜேபி கட்சியை சார்ந்த பெண்மணியே இந்த நபருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். இந்த மாதிரி என்னை ரேப் செய்து, என்னை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்து வருகிறார். அண்ணாமலை அல்ல மற்ற பிஜேபி தலைவர்கள் சாட்டடி நீங்க நடத்தினீர்கள், இது போன்ற போராட்டத்துகளை நடத்தினீர்கள். உங்களுடைய கட்சியை சார்ந்த பெண்மணியே உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைப்பது மட்டுமல்ல, ப்ரூஃப் ஆனது. பிரிஜ் பூஷன் சரண் சிங், பெண் வீராங்கனைகள் தன்னுடைய பதக்கங்களை கூட கங்கை நதியில் கரைக்க பார்த்தார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ரோட்டில் இறங்கி எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை, இதே பெண்களை தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு வீர பெண்மணிகள் என்று அழைத்து வந்தார். அன்னைக்கும் அண்ணாமலை அவர்கள், பிஜேபி சார்ந்த பல நபர்கள் அமைதியாக இருந்தார்கள், வேடிக்கை பார்த்து வந்தார்கள். பிஜேபி பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்னைக்கு சாட்டடி தனக்கு தானாகவே ஒரு மிகப்பெரிய நாடகம். குல்தீப் சிங் சேகர் சிறையில் இருக்கிறார். பிஜேபி எம்எல்ஏ கன்விக்டட், அதாவது தீர்ப்பும் கிடைத்து விட்டது இந்த நபருக்கு எதிராக. கன்விக்டட் ஆஃப் ரேப்பிங் அ மைனர் இன் உன்னாவ். உன்னாவுக்கான உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மைனரை ரேப் செய்து இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய இந்த நபர், இவரை பற்றி அண்ணாமலை ஒரு சின்ன ட்வீட்டை போட்டிருப்பீர்களா? ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தியிருப்பீர்களா? கிடையாது. கர்நாடகா பிஜேபியை சார்ந்த இன்னொரு நபர், அந்த நபருடைய பேரை வெளிவரவில்லை. 2024ஆம் ஆண்டு பெண்களை கற்பழிப்பது மட்டுமல்லாமல் பிளாக்மெயில் செய்வது, அந்த பெண்களை தவறாக நடத்தி கொள்வது என்கிற பல்வேறு விஷயங்கள் வெளிவந்தது. இன்னொரு நபர் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரைம் மினிஸ்டருடைய மகன், கவுடாவுடைய பேரன், அந்த நபருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட எம்எம்எஸ் வீடியோஸ் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. உங்களுடைய பிஜேபி சார்ந்த நபரை இந்த நபருக்கு நீங்க சப்போர்ட் செய்யாதீர்கள், இந்த நபருக்கு எந்த விதமான கேம்பெயினையும் நடத்தாதீர்கள் கூறிய பின்பு கூட பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய ஓட் வங்கிக்காக அந்த நபருக்கு பிரச்சாரம் செய்து வந்தார். அதுக்கப்புறம் அந்த நபர் வெளியே தப்பி ஓடினதெல்லாம் எல்லாருக்குமே. இப்போ 2 நாட்களுக்கு முன்பு முனிரத்னா என்கிற ஒரு லீடர், பிஜேபி லீடர், பிஜேபியின் எம்எல்ஏ, கர்நாடகாவில் இந்த நபருக்கு எதிராக ஒரு ரேப் கேஸ் பதிவிடப்படுகிறது. இந்த நபரை கைதும் செய்கிறார்கள். இதற்கு பின்பு இப்ப நீங்க சமீபத்தில் பார்த்தீர்கள்னா அவருக்கு பெயில் கிடைத்தது. பெயில் கிடைத்து வெளியில வரும்போது அந்த காட்சி நீங்க நிச்சயமாக பார்க்கணும். நீங்க பாருங்க, ஒரு வாட்டி உங்களுக்கு தெரியும். நான் இதை பேசிட்டு இருக்கும் போதே அந்த மற்ற காட்சியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் இதை நீங்க முக்கியமாக பார்க்கணும், எந்த அளவில் இந்த நபருக்கு வரவேற்பு கிடைத்தது என்று பாருங்கள்.
புரிகிறதா? பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், இது போன்ற வார்த்தைகளை எப்படி அண்ணாமலைக்கு பின்னாடி இவர்கள் கூவி வருகிறார்களோ அதே போன்று ஒரு ரேபிஸ்டை வரவேற்பதற்கும் நீங்க அதே வார்த்தைகளை பயன்படுத்தி. இந்த நபரும் பிஜேபி சார்ந்த நபர் தான். அண்ணாமலை அவர்கள் அந்த பெரம்பு கம்பு ஒன்று இருக்கும், அதனால அடிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிய வழினா என்னன்னு. இந்த மாதிரி ஒரு நூலை சுத்தின்னு இருக்கிறது அதெல்லாம் சாட்டை அடி கிடையாது. சாட்டை அடி எப்படி இருக்கும்னு நீங்களும் பாருங்க, உங்களுடைய பிஜேபி கேடர்ஸ்களையும் எடுத்து காட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்கும். நிச்சயமா டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஒரு நபராக இருந்தால் கூட இன்னைக்கு டிஎம்கே அந்த நபரை காப்பாற்றுவதற்கான எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. இந்த நபரை எங்களுக்கு தெரியாதுன்னு ஓரம் கட்டிக்கிட்டாங்க. அந்த நபர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கட்டெல்லாம் கட்டியிருக்கு, படமெல்லாம் வெளியில் வந்திருக்கு. அந்த நபருக்கு எதிராக என்னெல்லாம் வழக்கு போடப்பட வேண்டுமோ உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த நபருக்கு எதிராக. இந்த மாதிரி வரவேற்பெல்லாம் எந்த அரசியல் கட்சியுமே செய்யவில்லை. அனைத்து அரசியல் கட்சிகளிலும் கிரிமினல்ஸ்கள் இருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளில் ஏதோ ஒரு தலைவர்கள் இது போன்ற ரேப், பாலியல் குற்றச்சாட்டு இது எல்லாமே செய்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க செய்யக்கூடிய நாடகம், உங்களுடைய ஹிப்போக்ரசி வேற எந்த அரசியல் கட்சியுமே நடத்துவதில்லை, நீங்க மட்டும்தான் செய்கிறீர்கள். இது மட்டுமல்ல, ஐஐடி பிஹெச்யூ பிஜேபி அமைதியாக இருக்கிறது. பிஜேபி நான் தொடக்கத்திலே காட்டின அந்த 3 பேருடைய அந்த போட்டோவை பாருங்க. இவங்க நேரடியான கேடர்ஸ் மட்டுமல்ல, தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் கேங் ரேப் செய்திருக்கிறார்கள் ஒரு மாணவியை. இவர்களுடைய வரவேற்பு எப்படி நடந்தது 2 வாரம் 1 வாரத்துக்கு முன்பாடு. இதெல்லாம் விட்டுவிடுங்கள். மணிப்பூரை பாருங்கள். கடந்த 1.5 ஆண்டுகளாக எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பெண்களை நிர்வாணமாக அங்க பரேட் நடந்தது. அதில் ஒரு பெண்ணுடைய கணவர் ஆர்மி ஆபீசர். இந்த நாட்டு பெண்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த ராணுவ வீரரால் தன்னுடைய மனைவியை கூட காப்பாற்ற முடியவில்லை. இந்த நாட்டு அரசாங்கம் அந்த பெண்களை விட்டு விடுங்கள், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய அத்துமீறலுக்கு கூட ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி இதுவரை ஒரு சிறிய ட்வீட்டை கூட செய்யவில்லை. அண்ணாமலை, நீங்க ட்வீட் போட்டீர்களா? நீங்க போராட்டத்தில் இறங்கினீர்களா? மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு, அங்க இருக்கக்கூடிய பெண்களுடன் இப்படி நடக்கக்கூடாது என்று நீங்க சாட்டையடி அடித்துக் கொண்டீர்களா? கிடையாது. சரி, அதையும் விட்டு விடலாம். கைலாஷ் விஜய் வர்கியா மற்றும் சிடி ரவி உங்களுடைய மூத்த தலைவர்கள், இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பெண்களை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் அதையும் நீங்க பாருங்கள். கைலாஷ் விஜய் வர்கியா பெண்களை அழுக்கு துணி போன்று பேசினார். அழுக்கு துணியை வைத்து கம்பேர் செய்தார். சிடி ரவி தன்னுடைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி டிஃபேம் செய்து பேசினார். அவர்களை எப்படி அந்த வார்த்தையெல்லாம் என்னால் பேசக்கூட முடியாது. உங்களால் அது முடியும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிதா தெரியாது சார். சரி, ஒரு அரசியல் கட்சியை பற்றி நீங்க பேசலாம், விவாதிக்கலாம், போராடலாம், அதுல தவறு கிடையாது. பட் நீங்க என்ன செய்கிறீங்க? டிஎம்கேவுக்கு எதிராக நீங்க போராடுகிறீர்களா? கிடையாது. தமிழ்நாட்டில் எப்படியாவது தனக்கான நிலையை காப்பாற்ற வேண்டும். தான் செய்த தவறுகள், தன்னுடைய அரசியல் கட்சி அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் ஒரு எதிர்கட்சியாக நீங்க எப்படி செயல்படுகிறீர்களோ, உங்களுடைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது மற்ற மாநிலங்களை விட்டுவிடலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த அரசியல்வாதிகள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதற்காகவாவது நீங்க குரல் கொடுக்க முடியுமான்னு நீங்க பார்த்தீர்கள்? கிடையாது. கமலாலயத்தில் பெண்களுடன் என்னெல்லாம் நடக்கிறது என்கிற விஷயம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே தெரியும். பல பெண்கள் வெளியில வந்து ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஒரு தலைவர் எப்படி அவருடைய எம்எம்எஸ் எதிரில பார்த்தீர்கள்னா, சாமி அறைக்குள்ள உட்கார்ந்துக்கினே அந்த நபர் எப்படி அந்த அவருடைய எம்எம்எஸ் வெளியில வந்தது, வைரல் ஆனது. இன்னொரு பெண்ணை மிரட்டி அந்த பெண்ணுடைய துணியெல்லாம் அவுக்க சொல்லி தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்ட அந்த நபர். அப்பவும் உங்களுடைய ஜமீர்னு சொல்லுவாங்க, உள் மனது, அது
வெளியில வரல. 2021ல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அவர் மீது ஒரு ரேப் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வழக்கு வெளியில வந்தது. யார் இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைத்தது என்றால் இதே பிஜேபியோடைய ஒரு ஃபங்க்ஷனரி. The women claimed that the accused party leader used to influence and position to manipulate her and demand sexual favors in exchange for assistance with political matters. பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவி அதே இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கேசஸ்கள்ல பேர் கூட வெளியில வராது. பேர் நான் என்னால் சொல்ல முடியும். பட் அதில் என்ன ஆகும்னா அந்த பெண்ணும் டிஃபேம் ஆகும். அந்த பெண்ணை பற்றியும் தவறாக பேச ஆரம்பிப்பார்கள். பொலிட்டிக்கல் லாபத்திற்காக அந்த பெண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது மட்டும் இல்லாமல் பாலியல் தொல்லையும் இந்த நபர் கொடுத்திருந்தார். 2019ல இன்னொரு வழக்கு வெளியில வருது. பிஜேபி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜ். பிஜேபியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மீது 2019ஆம் ஆண்டு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜஸ் ஆனது. அன்னைக்கும் நீங்க எதுவுமே செய்யவில்லை. பிஜேபி இன் ஆக்ஷன் ஆன் செக்ஷுவல் அசால்ட். எங்கெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அல்ல அசால்ட் நடக்கிறதோ அனைத்து இடங்களிலுமே இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பிஜேபியுடைய விமன் சேஃப்டி அந்த கட்டுக்கதையை அந்த பொய்களையும் எடுத்து வைக்கலாம் பாருங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ாவ் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேம்பெயின். இந்த கேம்பெயினில் நீங்க பார்த்தீர்கள்னா 2015ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 2023ஆம் ஆண்டு வரை 2350 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். மீடியா மீது 80% செலவழித்திருக்கிறார்கள். அதாவது டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ், ரேடியோ ஜிங்கிள், பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா கேம்பெயின் மற்றும் பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது மோடியுடைய படத்தை மட்டும் போட்டு பிரச்சாரத்திற்காக மட்டுமே 80% பணத்தை செலவழித்து விட்டார்கள். வெறும் 20% பணத்தை மட்டும்தான் அந்த கேம்பெயினிற்காக உண்மையாக செலவழித்திருக்கிறது பிஜேபி. அவேர்னஸ் கேம்பெயின் ப்ரோக்ராம், girl child education program, inactive schemes, improving health service, social welfare initiatives, fosterite, child marriage, gender-based violence. அண்ணாமலை இதற்கெல்லாம் தட்டி கேட்டு சாட்டையடி அடித்துக் கொள்ளவில்லை. இது மட்டுமல்ல, 2015-23ஆம் ஆண்டு வரை நீங்க பார்த்தீர்கள்னா செலவழிக்கப்பட்ட மொத்த தொகை 2350 கோடி. மீடியா மீது செலவழிக்கப்பட்ட தொகை 1880 கோடி ரூபாய், அதாவது 80%. உண்மையிலே இந்த ப்ரோக்ராமிற்காக பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ாவ் என்கிற இந்த சட்டத்தின் மீது நீங்க செலவழித்தது 420 கோடி ரூபாய் மட்டுமே. அனைத்துமே மீடியா தன்னுடைய பிரச்சாரத்திற்காக நீங்க செலவழித்து இன்னைக்கு சாட்டை அடிக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தும் போது தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அல்ல உங்களுடைய நாடகத்தை பற்றி கேள்வி கேட்பார்களா? உங்களுடைய கேள்விகளை தயவு செய்து கீழே கமெண்டில் எழுதுங்கள். அண்ணாமலை ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது சரி, தவறு கிடையாது. அது யாராக இருந்தாலும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த போராட்டம் உண்மையாக இருந்தால் அதை நாம வரவேற்க முடியும். தன்னுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் மீது இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் வரும்போது அமைதியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு எதற்காக துடிக்கிறார்? எதற்காக கொந்தளிக்கிறார்? உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? உங்களுடைய அரசியல் கட்சிக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று முதலில் சிந்தித்து தன்னைத்தானே அந்த கேள்வியை கேட்டதற்கு பின்பு மணிப்பூரில் அந்த பெண்களுக்கு பதில் கொடுத்து, உன்னாவ் அந்த பெண்ணிற்கு பதில் கொடுத்து, அதற்கு பின்பு நீங்க இது போன்ற நாடகத்தை நடத்தினீர்கள்னா, இது போராட்டங்களை நடத்தினீர்கள்னா நாங்களும் உங்களுடன் கைகோர்த்து நிற்போம். ஆனால் உங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யும் போது அமைதியாக இருந்து வேறொரு கட்சி ஒரு பொலிட்டிக்கல் லாபம் கிடைக்கும் என்று நீங்க நாடகம் நடத்தும் போது அதை நாடகமாக தான் பார்க்க முடியும், அதை போராட்டமாக பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.